ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தாய்லாண்டில் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கும் போயிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் கசின் கூட வெளியில் போயிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ பேலஸில் வந்து ஹீரோயினை தேடி பிரச்சனையாக இருக்கும் இல்லையா. உடனே ரெண்டு பேரும் பயந்துட்டு பேலஸ் போகிறாங்க. அங்கே ராணி வந்து ரொம்பவே கோவமாக ஹீரோயினை பார்த்து, நீ இந்த நாட்டு இளவரசி, இப்படி தான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஊர் சுற்றுவியா, நீ உன்னோட வீட்டில் இருந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, எங்கே போகணும் எப்போ போகணும் இதை பற்றி நாங்கள் தான் உங்ககிட்ட சொல்லுவோம், அங்கே மட்டும்தான் நீ போகணும், நீ ஏன் உன்னோட இஷ்டத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக திட்ட. ஸோ அதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. பயந்து அழுதுகிட்டே நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். உடனே கசின் இருக்கான் இல்லையா, அவன் ராணியை பார்த்து, அவளை நான் தான் வெளியில் கூட்டிட்டு போனேன், நான் இந்த நாட்டு இளவரசன் தானே, அப்போ என் கூட வந்தால் தப்பு இல்லையே அப்படின்னதும் ஸோ ராணிக்கு வந்து கோமாயிடுது. இவ்வளோ நாள் நீ இந்த நாட்டை விட்டு எங்கே போன, இப்போ தானே இங்கே வந்திருக்கிற, அதனால உனக்கு இந்த ரூல்ஸ் எதுவுமே தெரியாது, இங்கே எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்கணும், நீ இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இங்கே வந்து அவனுடைய பாட்டியை மட்டும் பார்த்துட்டு போ, மிச்சப்படி எதுலேயும் தலையிடக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக திட்டிடுறாங்க. ஸோ அதை கேட்ட கசின் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்ன என்னுடைய அப்பா அம்மா கூட இப்படி திட்டினது கிடையாது, ஆனால் என்னுடைய மாமியார் என்ன ரொம்ப திட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே ரூமுக்கு போக. ஸோ கசின் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக, என்னால் தான் நீ உன்னுடைய மாமியார் கிட்ட திட்டு வாங்கின, ஸோ நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சாரி கேட்க. அதை கேட்ட ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே ஹீரோயினுக்காக ஹீரோடைய பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை காணும்னு சொன்னதுனால அவளை பார்க்க வந்திருக்காங்க போல. ஸோ அவங்கள பார்த்ததுமே இன்னுமே நம்ம ஹீரோயின் எமோஷனல் ஆகி அவங்கள ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்தது இந்த சைட் கசினை காமிச்சா அவனுடைய வீட்டுக்கு வரான். அங்கே கசினோடைய அம்மா வந்து இப்படி வந்து சுற்றிட்டு இருக்கிறான் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல போல, அதனால கோவமாக பேசாமல் இருக்கிறாங்க. அதை பார்த்து ஆனால் கசின் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இந்த நாட்டோடைய ராஜாவாக மாறணும்னு ஆசை வந்துடுச்சு, நீங்கள் என்ன இந்த நாட்டு ராஜாவாக மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டதுமே, ஏன்னா கசினுக்கு வந்து அந்த பேலஸ்க்கு போனால் எந்த ஒரு மரியாதையுமே கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினையும் ரொம்பவே பிடிச்சி போச்சு, அதனால ராஜாவாக மாறினா எல்லாமே இவனுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறான். ஸோ அதை கேட்ட இந்த அம்மா வந்து ஷாக்காகி, நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன், எனக்கும் அந்த ஆசை இருக்குது, அதனால அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதனால எப்படியாவது அந்த பேலஸ்குள்ள எல்லா மரியாதையோடையும் உள்ளே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே போய் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க மருந்து கொடுக்குறாங்க. அதை ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லி ஃபோட்டோ எடுத்து அதை நியூஸில் வந்து பப்ளிஷ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி பண்ணாதானே இவங்க ராணின்றது எல்லாத்துக்கும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ மக்களும் பெருமையாக பேசுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க இந்த சைட் நம்ம கசினை காமிச்சா ஹீரோயினை பார்க்க முடியாமல் இருக்க முடியல அவனால். அதனால ஹீரோயினை மீட் பண்ணி ஏதாவது பேசணுன்றதுக்காக, உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உனக்கு கால் பண்ணானா இல்லையா அப்படின்னு கேட்டதுமே, ஆனால் ஹீரோயின் ரொம்பவே கவலையா, இல்லை ஆனால் இன்னைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பாட்டி தான் சொன்னாங்க, ஆனால் இங்கே பாரு நான் ரொம்பவே குண்டாயிட்டேன்ல, அதனால என்னுடைய கண்ணம் பண்ணு மாதிரி பெருசாகிடுச்சு, ஸோ நான் அழகா இல்லையோ அப்படின்னு கவலையாக சொல்ல. அதை கேட்டு கசினும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினுடைய கண்ணத்தை டச் பண்ணிட்டு, நீ ரொம்பவே அழகா இருக்கிற, அதுலேயும் நீ சிரிச்சா இளவரசி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்க தெரியுமா அப்படின்னதும், இவன் என்ன நம்மளை டச் பண்ணிலாம் பேசுகிறான் அப்படின்னு புரியாமல் பயந்து தள்ளி போகிறான். ஏன்னா இன்னும் வரைக்குமே நம்ம ஹீரோயின் இந்த கசினை வந்து ஃப்ரெண்டாக தானே பார்க்குறா. ஆனால் இது புரியாமல் கசின் வந்து ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா கசினோடைய அம்மா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணது நியூஸ்ல வந்து இருக்குது. அதை பார்த்த பாட்டியும், என்னுடைய மருமகா இப்போ ராணியா எல்லாத்தையுமே நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்றா, பார்க்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னதுமே, அதை கேட்ட ஹீரோடைய அம்மாவும், நானும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனால் வெளியில தெரியாம பண்ணுவேன், ஆனால் இவங்களே மாதிரி எல்லாத்தையும் வெளியில தெரிய மாதிரிலாம் நான் பில்டப் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்ல. உடனே பாட்டியோடைய சர்வெண்ட் வந்து, அவங்க சிங்கிள் மதரா இருந்துட்டு அவங்க மகனையும் வளர்த்துட்டு இப்போ நிறைய சர்வீஸ் வர பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் பெருமையா சொல்ல. அதை கேட்ட ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னுடைய மாமியார் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய மூத்த மருமகளை பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க, ஆனால் இப்போ ரொம்ப ஓவராக தான் மூத்த மருமகளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, இதில் இவங்க சர்வெண்ட் வேற, அதுக்கு ஜால்ரா வேற போடுறாங்க அப்படின்னு கோவமாக மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே ஹீரோடைய அப்பாவை பார்க்க போகிறாங்க. அந்த பக்கம் ஹீரோடைய அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, கசினோடைய அம்மா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போல. அதை எடுத்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு இருக்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன சம்மந்தம்ன்றது தான் தெரியல. அப்பம் பார்த்து ஹீரோடைய அம்மாவும் கோவமாக ரூம்குள்ள வந்துட்டேன். அதை பார்த்து ஹீரோடைய அப்பா டக்குன்னு அந்த ஃபோட்டோவை ட்ராயரில் ஒழிச்சு வச்சுட்டு, என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோடைய அம்மாவும், உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீங்கள் ஏன் இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னதுமே அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து நைஸாக கிளம்பிட்டுறாரு. ஆனால் இந்த அம்மாவுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுமா உனக்கு, உன்னுடைய ஃபேஸே சரியில்லையே, ரொம்பவே டல்லாக இருக்கியே அப்படின்னு கேட்டதுமே, உடனே ஹீரோடைய அம்மாவும், இல்லை உங்களுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க, அதை உங்களுடைய அம்மாவும் சர்வெண்ட்டும் புகழ்ந்து வர பேசுகிறாங்க, ஏன் நான்லாம் இதுக்கு முன்னாடி அப்படிலாம் பண்ணது கிடையாதா என்ன அப்படின்னு கவலையாக சொல்ல. நீ ஏன் அதை நினச்சி கவலைப்படுற, அவங்க 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை இழந்ததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு யூகேக்கு போய் அவங்க மகனை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஆனாலுமே சிங்கிள் மாதரா அவங்க மகனை நல்லாவே வளர்த்துருக்காங்க, அதனால தானே அவங்கள நினச்சி எல்லாருமே பெருமைப்படுறாங்க, மற்றபடி வேற எதுவும் இருக்காது அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அம்மா வந்து, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் என்னாலலாம் யோசிக்க முடியாது, அவங்க திரும்ப இந்த பேலஸ்குள்ளே வந்து மறுபடியும் ராணியாக மாறி அவங்களுடைய பையனை ராஜாவை மாற்றிடுவாங்களோ அந்த பயம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னதும், நீ ஏன் இப்படிலாம் பயப்படுற, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, உன்னுடைய வேலையை மட்டும் போய் பாருன்ற மாதிரி சொல்ல. உடனே அம்மா வந்து,
நான் சொல்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு கவலைப்பட அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. பேலஸ்க்கு யூகேலேருந்து ஃபாரினர்ஸ் கொரியன் கல்ச்சரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களே ஹீரோடைய பேரண்ட்ஸ் பாட்டி எல்லாருமே சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாங்க. அதுவும் சிரிச்சுக்கிட்டே சூப்பராக இங்கிலீஷ்லலாம் பேச அதை பார்த்துட்டு ஹீரோயின் இவங்க எல்லாருமே சூப்பராக இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு பயந்துட்டு இருக்க. உடனே பாட்டி ஹீரோயினை ஃபாரினர்ஸ் கிட்ட இவ தான் என்னுடைய பேரனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிரின்சஸ் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்க, உடனே ஃபாரினர்ஸ் ஹீரோயின் கிட்ட சிரிச்சுக்கிட்டு உங்கள் மேரேஜை நான் டிவியில் பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னதும் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. அதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அடுத்தது ஹீரோயின் அந்த ஃபாரினர்ஸ்க்கு அந்த பேலஸை சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியல, அதனால தப்பாக நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணுறா. அதனால ஃபாரினர்ஸ்க்கும் லைட்டாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கே இவ்வளோ தான் தெரியும், இப்போ பேசுகிற இங்கிலீஷ் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் என்ன சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய் மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்கேன். அப்போ பார்த்து கசின் அங்கே வந்துட்டான். உடனே அந்த கசினை பார்த்து ஃபாரினர்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக பேசுகிறாங்க. அதே மாதிரி கசினும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். அதை பார்த்த ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சைலண்ட்டாக கசின் கிட்ட இவங்களை ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே அவனும் சிரிச்சுக்கிட்டே நான் யூகேல இருக்கும்போது ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரி ஜாலியாக பழகுவோம் அப்படின்னதும் அதை கேட்டு சாக்காகி அப்போ ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. உடனே இந்த கசினும் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு இந்த பேலஸை பற்றி இங்கிலீஷில் சொல்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் நல்ல வேலை, என்ன பண்ண போகிறோன்னு ரொம்பவே பயந்து போயிருந்தோம், கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றிட்டான்டா அப்படின்னு சந்தோஷப்பட அப்படியே கட் பண்ண அடுத்தது ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனாலுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விடுறான். என்னது இவன் என் கூட பேசவே மாட்றானே அப்படின்னு ரொம்பவே கவலையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த டைமில் கசின் வந்து ஹீரோயின் கிட்ட உன்னுடைய ஹஸ்பண்ட் உன் கூட இன்றைக்கும் பேசலையா, அதான் சோகமாக இருக்கியா அப்படின்னு கேட்டதுமே ஆமாம் அவங்க என்னை மறந்துட்டாங்க போல, அதனால தான் என் கூட பேசலை, அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நிம்மதியாக நான் அவர் போனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட தூங்கலை தெரியுமா, அதனால நீயும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உன்னுடைய பிரதர் மாதிரி இருக்காத அப்படின்னு சொன்னதும் அவனும் சிரிச்சுக்கிட்டே என்னுடைய அப்பா இறந்து போகாமல் இருந்திருந்தா நானும் கண்டிப்பாக அந்த நாட்டு இளவரசனாக மாறி இருந்திருப்பேன், அப்படின்னா நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஃபாரினர்ஸ் வந்துடுறாங்க. உடனே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். ஸோ என்ன சொல்ல வந்திருந்திருப்பானா, உன்னை நான் தான் மேரேஜ் பண்ணியிருப்பேன்ற மாதிரி சொல்ல வந்திருப்பான் இல்லையா. அதான் ஹீரோடைய தாத்தா வந்து ஹீரோயினுடைய தாத்தா கிட்ட என்னுடைய பேரனை உன்னுடைய பேத்திக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படி பார்த்தா அந்த கசின் தான் ஃபர்ஸ்ட் பேரம் போல, அப்போ ஹீரோயினை இந்த கசின் தானே மேரேஜ் பண்ணியிருப்பான், அதனால தான் அப்படி சொல்ல வந்திருப்பான். ஆனால் அதுக்குள்ளே ஃபாரினர்ஸ் வந்ததுனால எதுவுமே சொல்லாமல் போயிருந்திருப்பான். ஆனால் ஹீரோயினுக்கு கசின் சொல்ல வந்தது எதுவுமே புரியல. மக்கு பொண்ணாக இருக்காங்க ஹீரோயின். அப்படியே கட் பண்ண அந்த சைடு ஹீரோ காமிச்சா ஃபோனில் ஹீரோயின் கால் பண்ணியிருக்கிற மிஸ்டு காலை பார்த்துட்டு இவன் இன்னைக்கும் நமக்கு கால் பண்ணியிருக்கிறா, அப்போ இவன் என்னையே தான் நினச்சிட்டு இருக்கிறா போல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனாலும் ஹீரோயினுக்கு கால் பண்ண மாட்டான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. கசின் ஹீரோயின் ரெண்டு பேரும் ஃபாரினர்ஸ்க்கு இந்த பேலஸை சுற்றி காமிச்சிட்டு அவங்களுக்கு எப்படி டீ கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது ஹீரோயின் ஃபாரினர்ஸ்க்காக இந்த கொரியன் கல்ச்சர் படி இந்த புல்லாங்குழல்லாம் வாசிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக வாசிக்கிறா. ஸோ அவளுக்கு வந்து இதை பற்றி தெரியும் போல். அதை பார்த்துட்டு ஃபாரினர்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்தீங்க அப்படின்னு பாராட்டிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு யூகேக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அடுத்தது என்ன, ஹீரோயினும் கசின் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நல்ல வேலை ஒரு வழியாக அந்த ஃபாரினர்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க, உன்னால தான் நான் தப்பிச்சேன், இல்லைனா அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட நான் எப்படி இங்கிலீஷ் பேசியிருந்திருப்பேன், இருந்தாலும் என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்தாலும் என்ன அவர் வந்து காப்பாற்றிட்டு இருப்பாரு தானே, ஆனால் இப்போ நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்ட, ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு என்னுடைய அப்பா இறக்காமல் இருந்திருந்தா நான் தான் உன்னுடைய ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதை கேட்ட ஹீரோயின் ஷாக்காகி நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கணும், உனக்கு ஹஸ்பண்டாக வந்திருந்திருப்பேன், ஆனால் என்னுடைய அப்பா இறந்ததுனால தான் எல்லாமே மாறிடுச்சு, அதனால தான் நீ என்னுடைய பிரதருக்கு ஒய்ஃபாக மாறிட்ட அப்படின்னு ஓப்பனாகவே ஹீரோயின் கிட்ட சொல்ல அதை கேட்டு எவா ஷாக்காகி இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு ஒன்றுமே பேசாமல் வாயடைச்சு போயிருக்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காடுறாங்க. அவன் முன்னாடி அவளுக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து சர்வெண்ட் வைக்கிறாங்க. ஆனால் அவள் எப்போதுமே ஹீரோ கூட தான் சாப்பிடுவான். அதனால அவன் உட்கார சேரை பார்த்துட்டு ரொம்பவே கவலையாக எதுவுமே சாப்பிடாம எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல அதுக்கிட்ட சர்வெண்ட் வந்து நீங்கள் இளவரசர் போனதுலேருந்து ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்னதும் இல்லை வேண்டாம் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக போக இந்த பக்கம் ஹீரோடைய அப்பாவை கசினோடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க பேலஸ்க்கு வந்து தனியாக மீட் பண்ணி நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல உடனே ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. அப்போ கசினோடைய அம்மா நான் எதுக்கு திரும்ப கொரியா வந்தேன்னு தெரியுமா, நான் விட்டுட்டு போன எல்லாத்தையுமே திரும்ப வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னதும் அதை கேட்ட அப்பா வந்து ஷாக்காகி நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டதுமே என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் நான் அதை மறக்க என்னுடைய மகனை கூட்டிட்டு யூகே போயிட்டேன் தான், ஆனால் அதுதான் நான் பண்ண தப்பு, அதனால நான் தான் இப்போ ராணியா மாறணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகனை அடுத்தது இந்த நாட்டு ராஜாவை மாற்றுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோடைய அப்பா ஷாக்காகி நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இந்த ராஜா பதவி உன்னுடைய மகனுக்கு தான் கிடைச்சிருக்கணும், ஆனால் இப்போ அது நடக்காது, என்னாலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை கேட்ட கசினோடைய அம்மா ஒப்பா அப்படின்னு கூப்பிட அதை கேட்ட அப்பா ஷாக்காகி அப்படியெல்லாம் என்ன கூப்பிடாத அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஸோ ஒப்பானா லவ்வர்னு அர்த்தம் போல. உடனே கசினோடைய அம்மா நான் உன்னுடைய அண்ணனை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், ஆனால் உன்னுடைய அண்ணனை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மறந்து நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன் உண்மைதான், ஆனால் எப்போதுமே உன் மேலே உள்ள லவ் ஃபீலிங்ஸ் எதுவுமே
மாறலை, அதான் உன்னை நான் உப்பான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அப்பா கோவமா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால என்ன அப்படி கூப்பிடாத இனிமேல் அப்படின்னு சொல்ல. உடனே ரொம்பவே கவலையாக கசினோடைய அம்மா போகிறாங்க. இது என்னடா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்களன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அப்போ பார்த்து ஹீரோடைய அம்மா வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து சீக்கிரமாக மெடிசன் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட. உடனே அப்பாவும் நான் வாக்கிங் வந்தேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இருந்தாலுமே கசினோடைய அம்மா போகிறத பார்த்துட்டு இவ எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறா, யாரை மீட் பண்ணா அப்படின்னு எதுவுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே அதை பற்றி இந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கல. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாப்பிடாம இருந்ததுனால அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அது தெரிஞ்ச டீச்சர் வந்து மெடிசன் கொடுக்குறாங்க. நான் மெடிசன் சாப்பிட மாட்டேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னதும் இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நீ இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த நாட்டோடைய ராணியாக மாற போகிற, அதனால நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு வாரிசை வேற பெற்று கொடுக்கணும், அதனால இந்த மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஷாக்காகி என்னது எனக்கு ஒரு பேபியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் அதுக்கு தானே பாட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னதும் எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு அந்த மெடிசனை சாப்பிட்டுட்டு படுத்துட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போ சரவண் ஹீரோயின் கிட்ட உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் சைலண்டாக ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு லிவிங் ரூம் போகிறாங்க. அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு ரொம்பவே கவலையாக ரூமுக்கு போக திரும்புகிறா. அந்த டைமில் பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பானா. அவ்வளோதான் ஹீரோயின் மிரண்டு போய் அப்படியே எமோஷனலாக அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். உடனே ஹீரோயின் கோவமா அழுதுகிட்டே நீ என்கிட்ட வராத, என்னுடைய நினைப்பு உனக்கு வரவே இல்லைல்ல அப்படின்னு கேட்டதுமே நீ என்னை பார்க்காம ஒழுங்காக சாப்பிட மாட்டியா, ஒழுங்காக தூங்க மாட்டியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட போகிறான். அதை பார்த்து ஹீரோயின் நீ ஒரு செல்ஃபீஸ், உனக்கு என்னுடைய ஞாபகம் வரவே இல்லை தானே அப்படின்னு கோவமா என்கிட்ட வராதுன்னு திட்டுறாங்க. என்ன நீ ட்ராமாலாம் பார்க்க மாட்டியா, ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தா ஒய்ஃப் வந்து ஓடி வந்து ஹக் பண்ணணும், ஆனால் நீ என்னுடைய ஃபேஸை கூட பார்க்காம திட்டுறியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் தொல்லை கை வச்சுட்டு என்னை பாரு நான் இனிமேல் உன்னை விட்டு தனியாக எங்கேயுமே போக மாட்டேன் சரியா அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் ஹீரோ ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோனை ஹக் பண்ணுறான். இப்படி ரெண்டு பேரும் ஹக் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இதை சர்வன் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நைட் வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கசினோடைய அம்மா நடத்துகிற யோகா ஸ்டுடியோக்கு வந்து யோகா பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்து அம்மா வந்து உனக்கு என்னாச்சு இந்த டைமில் வந்திருக்கு அப்படின்னதும் எனக்கு ஹீரோயினுடைய ஃபேமிலியும் ஹீரோடைய ஃபேமிலியும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே உடனே அம்மா சொல்ல போகிறாங்க. அப்போ பார்த்து கசின் வந்து அம்மா கிட்ட ஹீரோ ராஜாவானது நியூஸில் வந்துருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கில் வந்து காமிக்கிறான். உடனே அம்மா பார்த்துட்டு கசின் கிட்ட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவளை தான் எனக்கு தெரியுமே, இவ தான் என்னுடைய ஹார்ஸ் ரைட் கிளப்போடைய மேனேஜர் அப்படின்னது அம்மா ஷாக்காகி அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்டதுமே கசினும் சிரிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு இவ தான் ஹார்ஸ் ரைடு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னதும் அப்படியா அப்போ நீ எங்களுடைய ஃபேமிலி ஆகிட்ட போல அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டு ஹீரோயின் நம்ம ஃபேமிலி கிடையாது தானே அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அம்மாவும் கசினும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இவா இப்படிலாம் பேசலாம்ன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஸோ இவளுடைய பிளான் என்னன்னா எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணி மறுபடியும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஆனால் பாவம் இது தெரியாத ஹீரோயின் ஹீரோவை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரூமுக்கு போகிறான். அங்கே அவனுடைய ஃபேவரட்டான பொம்மைக்கு ட்ரெஸ் தச்சு போட்டிருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷமா இந்த வேலையை கண்டிப்பாக ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு செம சந்தோஷமா இருக்கிறான். அந்த டைம்ல செக்ரட்டரி ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க இது என்னன்னு கேட்கும்போது இவனை சிரிச்சுக்கிட்டே இந்த கிஃப்ட்டை நான் இளவரசிக்கு வாங்கிட்டு வந்தேன், ஸோ நீங்க போய் இந்த கிஃப்ட்டை இளவரசிக்கு கொடுங்க அப்படின்னதும் நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க அதனால நீங்க போய் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னதும் அதுவா அதாவது நீங்க கண்டிப்பா ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு இளவரசி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ நீங்க இதை போய் அவங்க கிட்ட கொடுத்தா உங்க ரிலேஷன்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு ஐடியா கொடுக்க. அதை கேட்டு ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுத்து ஹீரோயினுடைய ரூமுக்கு போறான். ஆனா ஹீரோயின் வந்து ரூம்ல இல்ல. உடனே ரொம்ப சைலண்டா ரூமுக்குள்ள போக அப்போ ஹீரோயின் நினைச்சு அவன் போட்டோ வச்சு ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதுல ஹீரோடைய ஆங்கிரி ஃபேஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ நான் எப்போதுமே சிரிச்சுட்டு தானே இருப்பேன் அப்படின்னு அவன் ஸ்மைல் ஃபேஸ் போட்டோ சைடை மாற்றி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த கிஃப்டை ஹீரோயினுடைய பெட்டில் வச்சுட்டு கிளம்ப போகிறான். அந்த டைமில் பார்த்து ஹீரோயின் வர சத்தம் கேட்டு பயந்து ஒளிஞ்சிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட இந்த கிஃப்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தா ரொம்ப ஓவரா சீன் போடுவான்ற மாதிரி பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. கடைசியாக ஹீரோயினுடைய கண்ணில் படாமல் தப்பிச்சு சைலண்டாக ரூமை விட்டு வெளியில் போகிறான். ஆனால் இது தெரியாமல் யாரோ ரூமுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் ரூமை பார்த்துட்டு இருக்க. அந்த டைமில் பெட்டில் கிஃப்ட் இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஹீரோ தான் இதை வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் டைமண்ட் செயின் இருக்குது. ஸோ ஹீரோ எனக்காகவா இதை வாங்கிட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சந்தோஷமாக அதை எடுத்துட்டு அவள் பொம்மையோட போய் ஹீரோ கிட்ட வந்து நீ எனக்காகவா இவ்வளோ ஆசையாக அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, நீங்களே எனக்கு இந்த செயினை போட்டு விடுங்களேன் அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் ஏன் போட்டு விடணும், இதை வாங்கிட்டு வந்தது என்னுடைய செக்ரட்டரி தான், அப்போ அவர் தான் உனக்கு போட்டு விடணும் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அட பாவி நீ தான் வாங்கிட்டு வந்தேன்னு நினச்சேன், ஆனால் உன்னுடைய செக்ரட்டரி வாங்கிட்டு வந்ததை நீ வந்து தந்திருக்கிற, உனக்கு என் மேலே பாசமே இல்லையா அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவள் ஹீரோ நினச்சி ஒரு டாய் வந்து பண்ணா இல்லையா, அதை தரையில் போட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதை பார்த்து ஹீரோ சிரிக்கிறான். உடனே ஹீரோயின் கோமா ரூமுக்கு போய் இவனுக்கு ஒய்ஃப்னு ஒருத்தி இருந்ததை மறந்துட்டான் போல, ஒரு ஆசையாக எனக்கு எதுவுமே வாங்காம வந்திருக்கிறான் அப்படின்னு ரொம்பவே கோவமா இவளுடைய கோவத்தை அந்த பொம்மை மேலே காமிக்க அப்படியும் கோவம் வந்து குறையல. உடனே டாயை வந்து கடிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல. கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்த பாட்டெலாம் இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அதையும் பார்த்து முடிச்சிடலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.